வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இத்தனை நாள் நம்ம கல்யாணம் ப்ளவுஸ் பார்த்தோம், பொண்ணோடது. இன்னும் அதுவுமே முடியல. இன்றைக்கி தான் கல்யாணம் அவங்களுக்கு. அந்த கல்யாண பொண்ணோட ப்ளவுஸை பார்த்துட்டு அவங்க மாமியாருக்கும் டிசைன் ப்ளவுஸ் போடணுன்னு கொல்லாசை. ஒன்று தைச்சி கொடுன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணி இந்த டிசைன் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தேன். இது ரொம்பவே அழகாக இருக்கும். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். கை பைப்பிங் வச்சிடலாம். அடியில் சில்க் காட்டன் கொடுத்து திருப்பி நம்ம உருட்டி பைப்பிங் பண்ணிடலாம். நல்லா அழகாக உருட்டி கொடுங்க. இப்போ பைப்பிங் பண்ணியாச்சு. திருப்பி அந்த அந்த பைப்பிங் கிளாத்து மேலேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பேக் சைடு எடுத்துக்கலாம். பேக் சைடோட உயரம் பார்க்கலாம். சுற்றளவு 11 இன்ச்சுங்க. பேக் சைடு உயரத்தோட 1/4 இன்ச் மேலே ஏற்றி வைக்கிறேன். 3 இன்ச்சு அகலம், 10 இன்ச்சு உயரம். இந்த மாதிரி பானைக்கு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இது ரெண்டாக மடித்து 2 பக்கமும் ஒரே மாதிரி வர மாதிரி போட்டுக்கோங்க. இது ஒன் சைடு நெக்கு நம்ம வரைஞ்சி டிசைன் ஒன் சைடு வர மாதிரி பண்ண போகிறோம். இது நல்லா கையில் தேய்ச்சி விட்டுட்டு, நாட்டு ஒன்று தாங்க இல்லைங்க, மற்றபடி எல்லாம் நல்லா கிராண்டாகவே தைக்க சொல்லியிருந்தாங்க. நாட்டு மட்டும்தான் வைக்கல. ரவுண்டாக கொண்டு நல்லா வளைச்சி விட்டுடலாம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எப்படி இருக்கணும்னா, சோத்து கை பக்கம்தான் இந்த டிசைன் வரணும். அதாவது நம்ம பூ டிசைன் பண்ணுறது சோத்து கை பக்கம் வரணும். அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி குண்டூசி குத்திட்டு சுற்றிலும் நம்ம தையல் ஒரே மாதிரி போடுங்க. ஏன்னா ஒரு இடத்துல அகலமாகவும் ஒரு இடத்துல சின்னதாகவும் போட்டிங்கன்னா அந்த நெக்கோட ஷேப்பே மாறி போயிடும். போடுற தையல் ஒரே அளவாக போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அங்கன லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. அந்த கார்னர்கிட்ட மட்டும் நல்லாவே கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கேன்வாஸ் இல்லாமல் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. கேன்வாஸ் இல்லாமல் நம்ம சூப்பராக பண்ணலாம். பூ டிசைன் மட்டும் கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா திருப்பி நல்லா எஜ்ஜிலேயே தையல் போடுங்க. போடுற தையல் ஒரே மாதிரி இருக்கணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா எஜ்ஜிலே போட்டுட்டு கார்னர் வரைக்கும் நிப்பாட்டி திருப்பி ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். ஷோல்டர் நம்ம பேக் சைடு அடித்து திருப்பிட்டோம். முன்னாடி மட்டும் ஷோல்டர் தையல் வச்சு தையல் போடுங்க பைப்பிங்க்கு. இது ஃபுல் ப்ளவுஸ் நான் முடிச்சுட்டு தான் டிசைனே பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இப்போ பைப்பிங் பண்ணிடலாம். ஏன்னா ஃபுல்லாக நம்ம முடிச்சுட்டு பண்ணும்போது ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது. இப்போ அந்த இடத்துல கார்னர்ட்டு நிப்பாட்டி திருப்புங்க. அப்போ தான் திருப்பி நம்ம பைப்பிங் பண்ணும்போது அந்த ஷேப் கரெக்டாக வரும். இப்போ அழகாக உருட்டி தைச்சிடலாம். அந்த இடத்துல மட்டும் நல்லா அமுத்தி பிடிச்சி
பைப்பிங் வைங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து நம்ம நகண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அழுத்தி பிடிச்சி அந்த பல்லியில் கொடுத்தா தான் மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி வரும். இன்னும் ஸ்டார்டிங்கில் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம அடுத்து போக போக அதே அளவை மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ வந்து நான் காப்பர் கலரில் டிஷ்யூ காட்டன் எடுத்திருக்கேன். இதை வந்து கிராஸாக தைச்சிட்டு அடித்து திருப்பிடலாம். இப்போ 1.25 இன்ச்சு அகலம் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கிராஸாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2ஆக மடித்து நல்லா டைட்டாக தைச்சி விட்டு அப்படியே திருப்பி 1 ஃபுட் அளவுக்கு ஃபுல்லாகவே தைச்சிருங்க. அழகாக திருப்பி எடுத்துடலாம். இது நீங்கள் எப்படி வளைச்சி கொடுத்தீங்கனாலும் அழகாக வளைச்சி கொடுக்கும், ஈஸியாகவும் இருக்கும். லேஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ கேன்வாஸ் எடுத்திருக்கேன். ஒயரை வந்து 7 இன்ச்சு 9 இன்ச்சு இருக்குது. இது 2ஆக மடிச்சுக்கலாம். இது 2ஆக மடிச்சுக்கலாம். நம்ம வந்து கோபுரம் மாதிரி ஒரு 5 இதழ் வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு 5 கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஊசி குத்தி விட்டு கூட ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 4 கட் பண்ணிட்டோம். இன்னும் 1 மட்டும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக அழகாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி 5 வரணும். இப்போ நம்ம வந்து இந்த டிஷ்யூ கட்டெலாம் வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சுற்றிலும் அந்த எஜ்ஜிலே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட கலருக்கு நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு பிங்க்கு கொடுத்தா தெரியாது. ஏன்னா இந்த காப்பரும் பிங்க்கும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் ப்ளவுஸோட கலருக்கு கொடுக்குறேன். இப்போ தைச்சி விட்டுறலாம். தைச்சி விட்டு நூலை பிரித்து விட்ருங்க. அதாவது வந்து மிஷினில் இருக்க நூலை நல்லா திருப்பிட்டு உருட்டி ஒரே மாதிரி கொடுங்க. இது வந்து உருட்டி கொடுக்க தேவையில்ல, ஒரே ஒரு மடிப்பு தான். நீங்கள் அந்த டிஷ்யூ காட்டன் கட் பண்ணுறது ரொம்ப எட்ஜில் அதாவது கேன்வாஸை ஒட்டி கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஒரு நூல் அளவு மெட்டீரியல் விட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா இது சட்டுன்னு பிரிஞ்சு வந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ மேலே நல்லா மடிச்சுட்டு ஷார்ப்பாக தைச்சி விட்டுறலாம். அழகாக முடிச்சிருச்சு. இப்போ வந்து உள்ளே இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ 5க்குமே நான் வந்து பைப்பிங் பண்ணிட்டேன். பாருங்கள், அழகாக ஒரே மாதிரி பண்ணியாச்சு. நான் கொக்கி எல்லாம் வச்சு எல்லா வேலையும் முடிஞ்சு இதை டிசைன் பண்ணி பாசி வச்சா அவங்க கையில் கொடுத்துடலாம். ஏன்னா வந்து நேற்றுக்கு தான் நைட்டுக்கு போடுறதுக்கு நேற்றுக்கு ஒரு 4 மணி போல் கொடுத்தேன். ஏன்னா வந்து முந்தா நாளைக்கு தான் அவங்க வந்து ஒரு நாள் முன்னாடி தான் என்கிட்ட ரொம்ப இது பண்ணி டைம் இருந்தால் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறமா வந்துட்டு நாள் தான் கொடுத்தாங்க. அவசரமாக தைச்சி கொடுத்தேன். ஆனால் ரொம்ப அவசரத்துக்கு கொஞ்சம் ஈஸியான டிசைன் மாதிரி தான் பண்ணினேன். ரொம்ப கிராண்டாக பண்ண முடியல என்னால். பார்த்தா நல்லா கிராண்டாக இருக்க மாதிரியும் இருக்கும், ஆனால் சிம்பிளாக முடித்த மாதிரியும் இருக்கும். அது மாதிரி ஏன்னா ஒரே நாளில் உட்காந்து என்னால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியல. இது வந்து இந்த கார்னர்கிட்ட வந்ததும்
நம்ம கட் பண்ணி விட்ருங்க கொஞ்சம் இருக்கும்போதே. இப்போ அப்படியே திருப்பி ரிட்டன் ஒரு தையல் போட்டுருங்க. முன்னாடி கழுத்து வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். நல்லா எட்ஜிலே தையல் போடுங்க. இப்போ வந்து இந்த ஷோல்டர்லேருந்து இன்னொரு லைன் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு லைன் மட்டும் போதுன்னா கூட ஒரு லைன் மட்டும் கொடுத்துட்டு இப்போ நான் அடுத்து கொடுக்குற டிசைனை நீங்கள் கொடுத்துக்குங்க. சப்போஸ் இதை அடித்து திருப்ப முடியலன்னா நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா லேஸ் கூட 2 லைன் வச்சுக்கலாம். இப்போ அந்த பக்கம் 2 லைன் கொடுத்தாச்சு. ஒரு பக்கம் தையல் போடணும், ஒரு பக்கம் போடக்கூடாது. இப்போ இதையும் முன்னாடி வரைக்கும் நம்ம கொண்டு போயிடலாம். முன்னாடி வரைக்கும் தைச்சிடலாம். இப்போ அப்படியே திருப்பி நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து தள்ளி வச்சு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பூவெல்லாம் வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த ஓரத்தில் வந்து நான் தையல் போடலை, ஒரு சைடு மட்டும்தான். அந்த 2வது லைனுக்கு வந்து ஒரு சைடு மட்டும்தான் தையல் போட்டிருக்கேன். ஒரு சைடு மட்டும் போட்டுட்டு நம்ம அந்த பூவை லைனாக வச்சு தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் வந்து வச்சு பாருங்கள், வச்சு தைங்க. நீங்கள் திருப்பி வரும்போது இந்த உள்ளே 2 பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி விட்டுட்டு தையல் போடுங்க. இப்போ அடுத்தது போட்டுடலாம். இப்போ 3வது போட்டுடலாம். இப்போ நூலெல்லாம் வந்து ஒட்டை அப்படியே கட் பண்ணி விட்ருங்க. நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. நீங்கள் கேட்கலாம், என்னங்க பிங்க் கலரில் டிசைன் பண்ணாமல் இதில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா சாரீ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கோல்டன் ஒர்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த காப்பர் கலந்து கோல்டன் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம வந்து பிங்க் கலர்லேயே கொடுக்காட்டி என்ன அப்படின்ட்டு தான் இந்த பூ மட்டும் நம்ம அந்த காப்பர் கலரில் கொடுத்துட்டு சைடில் கொடுக்குற டிசைன், ஏன்னா மெட்டீரியலும் அது கம்மியாக தான் இருந்துச்சு சில்க் காட்டனு, அதனால் சைடில் மட்டும் டிசைன் பண்ணி பைப்பிங் பண்ணியிருக்கேன். 5 பூ நம்ம தைச்சாச்சு. ஏன்னா வந்து சேம் கலர் தான் லெஹங்காவுக்கு வந்து பைப்பிங் கொடுத்துருந்தேன். அது போக மீதி கொஞ்சம் தான் இருந்தது, அதை வச்சு தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் மெட்டீரியலு. இதை வச்சு தான் நம்ம பண்ண முடிக்க போகிறோம். ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அகலமும் 2 இன்ச்சு, உயரமும் 2 இன்ச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாரீலேருந்து கட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் அவங்க சாரீ உள்ளே ஓரடிச்சு ஃபால்ஸ்லாம் வச்சு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. சரி, நம்ம கட் பண்ணி மறுபடியும் நம்ம அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுத்து தைக்க டைம் ஆகுன்ட்டு இந்த லெஹங்காவுக்கு பைப்பிங் கொடுத்த மீதி கிளாத்தை வச்சு நான் சைடில் அந்த டிஷ்யூ காட்டன் வச்சு டிசைன் பண்ணிவிட்டு இதுக்கு சுற்றிலும் இந்த மாதிரி பூ டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதே மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கோங்க. சின்னதாக தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப பெருசாக பண்ணலை. ஏன்னா ரொம்ப கிளாத்து வந்து கம்மியாக இருந்தனால குட்டி குட்டியாக பண்ணி வச்சுருக்கேன். அது எட்ஜிலே தான் தையல் போட்டிருக்கேன். நான் எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணலை, அப்படியே உள்ளே கொடுத்து தைக்க போகிறேன்.
அதனால் அந்த ஷோல்டர்லேருந்தே கொடுத்துட்டு வாங்க. கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க, லாஸ்ட் வரைக்கும் தள்ளி விட்டு தைச்சிட்டு வரலாம். ஒரே அளவாக கொடுத்து தைச்சிட்டு வாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி தைச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு பிசுறு வந்து வெளியில் தெரியாது. ரெண்டாவது அளவும் மாறாமல் ஒரே மாதிரி வரும். நீங்கள் தைச்சிட்டு அதுக்கு மேலே வச்சு தைச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பூ டிசைன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம அந்த பூ பண்ணோம் இல்லையா, அங்கே வரைக்கும் கொண்டு போயிடலாம். நல்லா ஒரே அளவாக இந்த பூ வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இப்போ ஃபுல்லாக தையல் போட்டுட்டு நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. தைச்சி விட்டு இப்போ நம்ம அடுத்து அந்த இதுலேருந்து முன்னாடி கொண்டு போயிடலாம். நூலெல்லாம் அப்பக்கப்போ கட் பண்ணி பழகிக்குங்க. இப்போ இங்கே இருந்து நம்ம அந்த பூ ஒட்டி நெருக்கமாக கொடுத்து தைச்சிட்டு வந்துடலாம். கையில் பெரிய ஊசி வச்சுட்டு நல்லா உள்ளே தள்ளி தள்ளி விட்டு தைச்சிட்டு வாங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது இப்போ கொடுக்குறது வந்து நீங்கள் முன்னாடி கழுத்து வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருங்க, முன்னாடி வரைக்கும் நீங்கள் வச்சுருங்க. இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். நல்லா முன்னாடி வரைக்கும் தள்ளி தள்ளி கொடுத்து தைச்சிட்டு வந்துடலாம். ஆனால் கரெக்டாக இருந்துச்சுங்க. மெட்டீரியல் கொஞ்சோன்னு மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. நானும் பார்த்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சேன். சரி பத்துமோ பத்தாதோ, இது பத்தலைன்னா சாரியில் கட் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. ஆனால் கரெக்டாக இருந்துச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக முன்னாடி வரைக்கும் முடிச்சு எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக தைச்சி விட்றலாம். இப்போ நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், செமையாக இருக்குது. சில பேர் வந்து நம்ம சங்கடப்படுவோம், கல்யாண மாப்பிள்ளையோட அம்மாவாக இருந்தால் நம்மளாம் போடுறதுக்கு யோசிப்போம். ஆனால் வந்து நம்ம டிசைன் ப்ளவுஸ் போடுறதுக்கெலாம் வயசு அந்த மாதிரிலாம் இல்லைங்க, யார் வேணாலும் போடலாம். அந்த மாதிரி வந்து இப்போ ரொம்ப காலம் மாறிடுச்சு. நானே வந்து சில நேரம் சங்கடப்படுவேன், எப்படா போடுறது அப்படின்ட்டு. ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போல்லாம் வந்து எல்லாருமே கல்யாண பொண்ணுக்கு ஈக்குவலாகவே வந்துட்டு அவங்களும் டிசைன் ப்ளவுஸ் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. நானே ஆச்சரியப்பட்டேன், சரி போடுவாங்களான்ட்டு. ஆனால் அவங்க என்ன டிசைன் பண்ணி கொடுத்தாலும் அவங்க போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டு நல்லா அவசரமாக ஒரே நாளில் உட்காந்து தைச்சி ஃபினிஷ் பண்ணி கொடுத்தேங்க. இப்போ நடுவில் பட்டன் வச்சிடலாம். செம்மையாக இருக்குது. பட்டனை நடுவில் வச்சு சுற்றிலும் அப்படியே தைச்சி விட்ருங்க. இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்கும் பாசி வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம்.
இந்த மெட்டீரியல்லே நம்ம தைச்சி விட்றனால உங்களுக்கு சீக்கிரம் கலண்டு வராது, எதுவுமே ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. முன்னாடியும் நம்ம லைன் கொடுத்துருக்கோம். இந்த பூ டிசைனும் ரொம்ப அழகாக இருக்குது. இது முன்பக்கம். பேக் சைடு பார்க்கலாம். பின்கழுத்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, சாரீ ஃபுல்லாகவே நல்ல கிராண்டாக ஃபுல் ஜரியை கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து நான் இது டிசைன் பண்ணேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குறதுக்கு நன்றி. திண்டுக்கல் சமையலும் பாருங்கள், எப்படி சமைச்சு சொல்லி கொடுத்துருக்கேன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். திருப்பி போட்டால் இந்த மாதிரி இருக்கும்.